வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிச்சர்ட் ஷெரிடன் எழுதின த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் இந்த பிளேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட ஆரம்பத்தில் நம்ம லேடி ஸ்னியர்வெல்லை பார்க்குறோம். இந்த கதையில் முக்கியமாக நம்ம என்ன நோட் பண்ணோன்னா, அந்தந்த கேரக்டர்ஸோட பேர் அவங்களோட குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்தே லேடி ஸ்னியர்வெல்னால் அவங்களோட குணம் என்னன்னு தெரியும். அதாவது மற்றவங்கள கெடுக்கிறது இல்லை மற்றவங்கள பற்றி அவதூறு பரப்புறது தான் அவங்களுடைய குணம். இவங்க ரொம்ப பணக்கார ஒரு விதவை. இவங்க மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பற்றிலாம் ஏதாவது ஒன்று இல்லாதது பொல்லாததெல்லாம் பரப்பிட்டு அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறவங்க. இதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுடைய தோழியான ஸ்னேக்னால் பாம்பு நமக்கே தெரியும். அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கடிதங்கள்லாம் எழுதி ஒருத்தங்க கிட்டையும் போய் சேர்கிற மாதிரி செஞ்சுடுவாங்க. அதில் எல்லாம் பொய்யான தகவலாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட அது போய் சேரும் போது அவங்க காசிப் பண்ணி அது மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேடி ஸ்னியர்வெல் சார்ல்ஸ் சர்ஃபிஸ்ன்னு ஒருத்தவங்கள விரும்புகிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சார்ல்ஸ் சர்ஃபிஸ்க்கு மரியான்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா அவர் அவங்கள லவ் பண்ணுறாரு. அவங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் பெரிய பணக்காரங்களாக ஆக போகிறாங்க தான். அதனால் அவருக்கும் எப்படின்னா, இவருக்கும் ஒரு அங்கிள் இருக்கார், சார் ஆலிவர்னு. அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் இவர் பின்னாடி வாரிசாகிறதுக்கான சந்தர்ப்பமும் இவருக்கும் இருக்குது. அதனால் இவர் பணத்துக்காக மரியாதை லவ் பண்ணல, உண்மையாகவே அவங்கள லவ் பண்ணுறாரு. இப்போது இந்த லேடி ஸ்னியர்வெல்லுக்கு சார்ல்ஸ் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைப்படுறதுனால மரியாவோடு அவர் சேர்ந்துடக்கூடாது, பிரிஞ்சிடணுன்றதுக்காக எதையோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது சார்ல்ஸோடைய அண்ணனான ஜோசப். இப்போ ஜோசப் பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பொய் சொல்லுவார். பொய்யான தோற்றத்தோடு சுற்றுற ஒரு ஆள், ரொம்ப கெட்டவர். இப்போ அவருக்கு மரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எதுக்காகனா, மரியாவுக்கு வரப்போகிற பணத்துக்காக தான், உண்மையான அன்புக்காக இல்லை. இப்போது ஸ்னேக் போகிறாங்க. அவங்க போயிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்னியர் வீட்டுக்கு நிறைய பேர் சேர்றாங்க. ஸ்னியர்வெல் வீட்டில் எல்லோரும் உட்காந்து காசிப் பண்ணுறது தான். யாரெல்லாம் வராங்கன்னா, ஜோசப், மிஸ்ஸஸ் கேண்டர், சர் பெஞ்சமின் பேக்பைட்னால உங்களுக்கு தெரியும், பின்னாடி பேசுகிறாங்க, மிஸ்டர் கிராப்ட்ரி, இவங்க எல்லாம் வராங்க. மரியாவும் அங்கே வராங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி சார்ல்ஸ்க்கு நிறைய கடன் இருக்குது, அவன் ரொம்ப எல்லாத்தையும் விற்கிற நிலமையில் இருக்கான், அப்படி இப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்க உண்மையிலே சார்ல்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் அவங்க அந்த ரூமை விட்டு எழுந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, சர் பீட்டர் டீசல் அவர் அவருடைய நண்பரான மிஸ்டர் லவ்லியோடு பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாகவே சர் பீட்டர் கல்யாணம் பண்ணிக்காமல் பேச்சுலர் தான் இருந்தார். ஆனால் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி தான் அவரோட ரொம்ப 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 சின்ன பொண்ணான ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அவங்கள பார்த்த உடனே அவங்களோட அப்பா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவரும் அவரோட மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பீட்டரை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு எல்லா காரணமும் அவர் மனைவி தான். புரியாமல் பேசி ஏதாவது தப்பாக பேசி அதனால் சண்டை வருது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லேடி ஸ்னியர்வெல் தான். அவங்க தான் அவங்க மனைவி கிட்ட இல்லாததும் போல தான் சொல்லி வச்சு இது மாதிரி சண்டையை உண்டு பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறாரு. அதே சமயத்தில் அவருக்கு என்னென்னா, அவருடைய வார்டு தான் மரியா. அவரை அவருக்கு பொறுத்த வரைக்கும் மரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவருடைய பெரிய பொறுப்பு தீர்ந்துடும். அவருக்கு ஜோசப்புக்கு இப்போ நல்ல பேர் தானே இருக்குது வெளியில். அதனால் ஜோசப் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய நண்பரான ஆலிவருடைய அடுத்த வாரிசாக ஜோசப் வரலாம் அப்படின்றது அவரோட கணிப்பு. அதனால் மரியாவை நல்ல இடத்துல செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மரியா ஜோசப்பை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். இப்போது சர் பீட்டர் தான் இந்த 2 பேருக்குமே, அதாவது சார்ல்ஸ்க்கும் சரி ஜோசஃப்க்கும் சரி, அவர் ஒரு கார்டியனாகவே இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் எல்லா வகையிலும் ரொம்ப நல்லவன். ஆனால் சார்ல்ஸ் கண்டிப்பாக பட்டுன்னு பேசிடுறான். அதே சமயத்தில் நிறைய பணம் செலவழிக்கிறான். அதனால் அவன் லைஃப்பில் எப்படி இருப்பான்னு தெரியாதுன்ற ஒரு கணிப்போடு இருக்கார். ஆனால் ரவுலி என்ன நினைக்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது. சார்ல்ஸ் கொஞ்சம் செலவாளி தான், ஆனால் போக போக அவன் நல்லவன் ஆகிடுவான் அப்படின்ற ஒப்பீனியன் ரவுலிக்கு இருக்குது. இப்போ ரவுலி சொல்கிறாரு, அவருடைய நண்பரான சர் ஆலிவர் சர்ஃபிஸ் திரும்பி வந்திருக்காரு. அவர் 16 வருஷம் ஈஸ்ட் இண்டீஸில் இருந்திருக்காரு. இப்போ இங்கிலாந்துக்கு திரும்பி வந்திருக்காருன்னொன்னே சர் பீட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ 2வது ஆக்ட்
டீசலும் அவங்க மனைவியும் சண்டை போட்டுருக்காங்க. ஏன்னா லேடி டீசல் வந்து பெரிய அமௌண்ட்டாக ஒரு பணம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லக்ஸூரியஸ் குட்ஸ்லாம் வாங்கணுன்னு. அப்போ சர் பீட்டர் சொல்கிறாரு, நீ கிராமத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு, அப்போது இதெல்லாம் இல்லாமல் தான் நீ இருந்த, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் தேவை, இது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும்னு சொல்லும்போது லேடி சீஸ் சொல்கிறாங்க, ஓ அங்கே நான் வாழ்ந்ததே ஒரு ரொம்ப போரிங்கான ஒரு லைஃபு, நான் வந்து இப்போ வாழ்க்கை வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சர் பீட்டர் வந்து அவங்க மனைவி சண்டை போகிறதையும் ரொம்ப ரசிக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்போ கூட ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோணுது. இங்கே என்ன ஆகிடும்னா, லேடிஸ்னால் வந்து எல்லாம் அவங்களோட காசிப் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க வரத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டோன்னே வேறு ஒருத்தரோட அந்த ஆளையும் சேர்த்து வேறு யாரையும் அது காசிப் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மரியாவுக்கும் சர் பீட்டருக்கும் பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா வந்து அவங்க மற்றவங்களாம் வந்து கேலி பொருளாக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல வேண்டா வெறுப்பாக இருக்காங்க. அப்போ ஜோசப் வந்து மரியா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து பீட்டர் வந்து மரியா கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஜோசஃபை வந்து கொஞ்சம் பேசுன்னு. ஜோசஃபும் வந்து மரியா கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் உனக்கு நல்ல கணவராக இருப்பேன், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பேசும்போது மரியா வந்து மறுத்துடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் சார்ல்ஸை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நல்லா இருக்க முடியாது, ஏன்னா அவர் பயங்கரமாக செலவாளின்லாம். ஆனால் சார்ல்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக நான் உன்னை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து லேடி டீசல், ஏன்னா அவங்களும் ஜோசஃபை இப்போ நெருங்கி பழங்கின்னு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜோசப்க்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இளம் வயதாக இருக்கார், தூத்துன்னு இருக்கார், ரொம்ப நல்ல பேர் இருக்குது, அவர் நம்மளை விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோசப் பார்க்குறதுக்காக கதவு திறக்கும் போது அப்போ தான் ஜோசப் வந்து மண்டிட்டு மரியா கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லின்னு கேட்டுருக்காரு. இதை பார்த்த உடனே லேடி டீசலுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா வந்து ஜோசப் அவங்களோட நெருங்கி பழகிறாரு, அவங்களோட உறவு வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. இதனால் வந்து லேடி டீசல் வந்து அவர் நம்மளை விரும்புகிறாரு போல இருக்குது, அதனால் நம்ம கணவரை விட்டுட்டு இவரை வந்து திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துலேயே அவங்க இருக்காங்க. ஆனால் திடீர்னு அவர் வந்து மரியா முன்னாடி மண்டிட்டு பேசின்னு இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஆனால் வந்து உடனே ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா, மரியாவை அமுச்சு வச்சுட்டு லேடி டீசல் கையில் வந்து இல்லை நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன் மேலே தான் எனக்கு அன்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ லேடி டீசல் மனசில் வந்து ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா இவரை நம்பலாமா வேணாவா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் ரவுலிங் வந்து சர் ஆலிவரை பீட்டர் வீட்டுக்கு அழைச்சின்னு வர்றாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சர் பீட்டர் வந்து சர் ஆலிவர் கிட்ட ஜோசப் பற்றியும் சார்ல்ஸை பற்றியும் சொல்கிறாரு. ஏன்னா வந்து சர் ஆலிவர் தான் அவங்களுடைய அங்கிள், அவரோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் போக போகுது. அவர் வந்து சொல்கிறத கேட்டு சர் ஆலிவர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஜோசப் பற்றி அப்படி புகழ்றாரோ, அவ்வளோ நல்லவனாக ஒருத்தன் இருக்க முடியுமா, இது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் அவரே ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னன்னா, அவர் வந்து ஊரை விட்டு 16 வருஷம் இங்கே இல்லை, அவர் ஊரை விட்டு போகும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்ததுனால இப்போ என்ன அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் ஒரு டெஸ்ட் வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாரிசு யாருன்றதை நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் கேள்விப்படுறார், சார்ல்ஸ் வந்து ரொம்ப செலவாளியாக இருக்கான், நிறைய கடன் வாங்கியிருக்கான்னு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மிஸ்டர் ப்ரீமியம்ன்ற பேரில் சார்ல்ஸ் போய் பார்க்கலாம். மிஸ்டர் ப்ரீமியம் வந்து ஒரு மணி லெண்டர், அதாவது மற்றவங்களுக்கு பணம் வந்து வட்டிக்கு கொடுக்குறவர். அதனால் அப்படி போனால் சார்ல்ஸோட உண்மையான குணம் தெரிஞ்சிடும் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஜோசப் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படிலாம் சொல்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மிஸ்டர் ஸ்டான்லின்ற பேரில் அவரை போய் பார்க்கலாம், நான் உனக்கு தூரத்து சொந்தம், இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி தேவைன்னு கேட்கலாம், அப்போ அவனோட குணம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ ரவுலி வந்து சர் ஆலிவரை மோசஸ்ன்னு ஒரு ஜூயிஷ் மணி லெண்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா சார்ல்ஸ்க்கு வந்து அவரை தெரியும். ஸோ அவர் மூலமாக போனால் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இவர் பணம் வந்து வட்டி கொடுறவர்னு தெரிஞ்சால் சார்ல்ஸ் அவர்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணுறாரு. 2 பேரும் சார்ல்ஸை பார்க்க போகிறாங்க. இப்போ சர் பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக இருக்கும் போது அவங்க மனைவி வராங்க, திரும்பி அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மனசில் என்னென்னா, எப்படி இருந்தாலும் நம்ம ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவரோடலாம் நம்ம சண்டை போட்டு நிம்மதியாக வாழ முடியாது, ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்கலாம், ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து மரியா வந்து ரூமில் வந்து வெளியில் வராங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேடி டீசல் வந்து அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ சர் பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா,
ஏன்னா இப்போ தனியாக இருக்காங்க பீட்டரும் லேடி டீசரும். அவங்க வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், இனிமேல் நம்ம 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கலான்னு. அவங்களுக்கும் சந்தோஷமாயிடுது, ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் ஆனதுலேருந்து, சரின்றாங்க. ஆனால் அவர் அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன சொல்லிடுறாருன்னா, ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தா நமக்குள்ளே சண்டை வந்தது காரணமே நீ தான் எப்போதும் சண்டையை ஆரம்பிக்கிற, அதனால் நீ இனிமேல் சண்டையை ஆரம்பிக்காதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு திரும்பி கோவம் வந்துடுது, திரும்பி வந்து சண்டை ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும்போது பீட்டர் வந்து சொல்கிறாரு, எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீயும் சார்ல்ஸும் வந்து தனியாக பழகிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த நியூஸை பரவி விடுறதே அந்த லேடிஸ் நியர்வெலும் ஸ்னேக்கும் தான். ஏன்னா சார்ல்ஸும் மரியாவும் சேரக்கூடாதுன்றதுனால அவங்க இந்த ரூமரை பரப்பி விட்ருக்காங்க, சார்ல்ஸ் வந்து இந்த மாதிரி லேடி டீசலோட அஃபேர் வச்சுருக்காரு அப்படின்னு. அதை கேள்விப்படுற பீட்டர் வந்து அதை நேரடியாகவே வந்து லேடி டீசர் கையில் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து கத்திட்டு போயிடுறாங்க. இப்போ பீட்டருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இத்தனை நாள் சண்டை வருமே தவிர அவங்க இந்த மாதிரி அவங்க டெம்பரை லூஸ் பண்ணி அவர் பார்த்ததே இல்லை, அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே ஆலிவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரீமியம்ன்ற பேரில் வந்து மோசஸோட சார்ல்ஸ் வீட்டுக்கு வராரு. அங்கே சார்ல்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கார்ட்ஸ் விளையாடின்னு இருக்கார். அவர் ஒரு மணி லெண்டர்னு தெரிஞ்ச உடனே சார்ல்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து பணம் கேட்குறாரு. அவர் அப்போ வந்து சொல்கிறாரு, சரி நான் உனக்கு பணம் தரேன், ஏதாவது சொத்து இருந்தால் எனக்கிட்ட வந்து அடமானம் வேன்னு கேட்கும்போது சார்ல்ஸ் சொல்கிறார், இல்லை நான் எல்லாத்தையுமே விற்றுட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய அங்கிள் சர் ஆலிவரோட வாரிசாக நான் வந்துடுவேன், அப்போ எனக்கு நிறைய பணம் வரும், அந்த பணம் வந்த உடனே நீ என்கிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் நீ வட்டியோடு திரும்பி வாங்கிக்கலாம், அவர் இறந்த உடனே எனக்கு அவரோட வாரிசு நான் தான் அப்படின்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், சரி சொத்து இல்லைனாலும் எதையாவது கொலாட்ரலாவது கொடுன்னு போது சார்ல்ஸ் வந்து என்ன கொடுக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி போர்ட்ரேட்லாம் இருக்கும், அதாவது அவங்களோட முன்னோர்களுடைய பெரிய பெரிய படங்கள், அதெல்லாம் வந்து அவங்க பெரிய பணக்கார குடும்பன்றதுனால அந்த படங்கள் வந்து கோல்டு சில்வர் அதெல்லாம் வச்சு அந்த போர்ட்ரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் சொல்கிறார், சரி நான் இதெல்லாம் விற்று உனக்கு தரேன் அப்படின்னு. சர் ஆலிவருக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா அது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷனே நம்ம அந்த போர்ட்ரேட்ஸ் மூலமாக தான் பாதுகாத்துன்னு வரோம், இதை போய் இவன் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு சரி நான் ஏழது மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு போர்ட்ரேட்டும் சொல்கிறாரு. போய் பார்த்தா நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்குது, ஆனால் சார் ஆலிவரோடைய போர்ட்ரேட் மட்டும் அங்கே இல்லை. அதனால் அவர் சொல்கிறார், இல்லை உன் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேனே, இப்போது யாரோ சொன்னிய உன்னோட மாமா கூட அவரோட சொத்து தான் உனக்கு வரப்போகுதுன்னு, அவருடைய போர்ட்ரேட்டே இல்லையப்பா, எனக்கு அது வேணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன் போது சார்ல்ஸ் சொல்கிறார், இல்லை நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அதை மட்டும் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் தான் வந்து எங்களை காப்பாற்றின்னு இருக்காரு, எனக்கு வேண்டிய பணம்லாம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து சொன்னோடனே அவருக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சிடுது, சார்ல்ஸ் வந்து செலவாளியாக இருக்கானே தவிர நல்லவன், அவன் வந்து நன்றியோடு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா லேடி டீசர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாங்க ஜோசப் வீட்டுக்கு. வந்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சர் பீட்டரோட சண்டை போட்டுக்கினே இருக்க வேண்டியிருக்கு, அது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஜோசப் மேலே கொஞ்சம் சந்தேகமும் இருக்கிறதுனால ஜோசப் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறான், ஆனால் அவங்க தயங்குறாங்க. ஆனால் பீட்டரோட எப்போதும் சண்டை போட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கையும் வந்து பிடிச்ச மாதிரியே இல்லை. அந்த சமயத்தில் பீட்டர் அங்கே வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே லேடி டீசல் பயந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அவர் வந்துட்டாரே, நான் இங்கே இருக்கிறத பார்த்தா நான் மாட்டிப்பேனேன்னு சொல்லும் போது பீட்டர் வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒழிச்சு வச்சுறாரு. பீட்டர் ஜோசப் வந்து லேடி டீசரில் ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறக்க வச்சுடுறாங்க. படிக்கட்டு ஏறி உள்ளே வர்றாரு பீட்டர். அப்போ வந்து இவங்க மறைஞ்சுன்னு இருக்காங்க. யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பீட்டர் வந்து ஜோசப் கிட்ட வந்து சொல்லின்னு இருக்கார், இந்த மாதிரி என்னோட மனைவி என் மேலே ஆசையாகவே இருக்க மாட்டேன்றா, நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார்ல்ஸோட ஒரு அஃபேரில் இருக்கா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவள் சின்ன பொண்ணு, அவர் நினைக்கிற வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் என் சொத்தில் வந்து ஒரு பெரிய பகுதியை நான் அவளுக்கு எழுதி கொடுத்துடலான் இருக்கேன், ஏன்னா சார்ல்ஸ் வந்து செலவாளி, அதனால் அவனோட போனாலும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை மறைஞ்சிருக்கு லேடி டீசல் கேட்குறாங்க. அவங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்துடுது, ஏன்னா என்னை விட்டு போனாலும் இவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, இவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ பீட்டர் வந்து ஜோசப் கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் மரியாவை பார்த்தியே, அவகிட்ட வந்து உன் கல்யாணத்தை பற்றி பேசினியா, ஒத்துக்கிட்டால அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜோசப் வந்து அவர் பேசுகிறத நிறுத்த பார்க்குறாரு. ஏன்னா லேடி டீசல் எல்லாத்தையும் கேட்டுருக்காங்கன்னு தெரியும். அப்போ வந்து உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா, இவன் வந்து இந்த சைடில் லேடி டீசலில் லவ் பண்ணிவிட்டு அந்த சைடில் மரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான், மரியாவை தான் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறான், சும்மா அஃபேர் வச்சுக்கிறது தான் லேடி டீசல் கிட்ட வரான்றது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு அவன் பயப்படுறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் அங்கே வர்றாரு.
உடனே சார் பீட்டர் வந்து சரி சரி தம்பி இங்கே வரான், அவன் உன்கிட்ட என்ன பேசுகிறான்றதை நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே மறைஞ்சிருக்க பார்க்குறாரு. அந்த ஸ்க்ரீன் கிட்ட போகிறாரு. ஆனால் ஜோசப் வந்து அவரை தடுத்துறாரு. சொல்லிவிட்டு இல்லை இல்லை அங்கே வந்து ஒருத்தவங்க ஒழிஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதில் இந்த க்ளோசெட்டில் இருங்க, இந்த பீரோவில் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போட்டுறாரு. சார்ல்ஸ் உள்ளே நுழையும் போது பீட்டரும் மறைஞ்சிட்ருக்காங்க, லேடி டீசலும் மறைஞ்சிட்ருக்காங்க. சார்ல்ஸ்க்கு அது தெரியாது. அவன் வந்து உள்ளே வந்த உடனே ஜோசப் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறான், என்னப்பா லேடி டீசல் பார்த்தியா அப்படி இருக்கான் போது சார்ல்ஸ் சொல்கிறான், லேடி டீசல் அவங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள அது மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீயும் அதாவது ஜோசஃபும் லேடி டீசல் தான் அஃபேரில் இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன்னு சொன்ன உடனே ஜோசப் வந்து சார்ல்ஸ் பேசுகிறத நிறுத்திடுறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பீட்டர் வந்து அதை கேட்டுருக்காருன்னு. ஆனால் இதை கேட்ட பீட்டர் வெளியில் வந்துட்டு சொல்கிறாரு, அப்போ உண்மையிலேயே உனக்கு லேடி டீசலோட எந்த இதுவும் இல்லையா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் சில லெட்டர்லாம் வந்திருந்தது, இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜோசப் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் போயிடுறான். அப்போ வந்து பீட்டர்கிட்ட வந்து சார்ல்ஸ் பீட்டர்கிட்ட சார்ல்ஸ் வந்து சொல்கிறான், இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா ஜோசப் வந்து ஒரு பொண்ணு அங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்றது அவனுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜோசப் ரிட்டர்ன் இந்த ரூமுக்குள்ளே திரும்பி வரான். அப்போ சார்ல்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பிடிச்சி இழுக்கும் போது தான் இவங்க 2 பேருக்குமே தெரிய வருது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறது லேடி டீசல்னு. டீசல் வந்து அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே பீட்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. ஆனால் லேடி டீசல் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நல்லது தான் இது, ஏன்னா வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்கிற நேரம் வந்துடுச்சு. நான் ஜோசஃபோடு தான் பழகிட்டு இருந்தேன், அவன் என்னை விரும்பலான்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் எவ்வளோ ஒரு வேஷக்காரன், எவ்வளோ பொய் சொல்கிறான் அப்படின்னு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனை திறந்து என்னை பார்க்கலனாலும் நான் வந்து எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கெலாம் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அன்பு தான் எனக்கு வேணும், நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. டீசலுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் அவர் மனசு கஷ்டப்படுது. ஏன்னா வந்து அவர் மனைவி வந்து ஜோசஃபோட பழகிட்டு அவனோட ஓடி போகணுன்ற நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அவரும் வெளில போயிடுறாரு. லேடி டீசலும் போயிடுறாங்க. இப்போ வந்து சர் ஆலிவர் வந்து மிஸ்டர் ஸ்டான்லின்ற பேரில் ஒரு ஏழை தூரத்து உறவுக்காரர் மாதிரி ஜோசஃபை பார்க்க வர்றாரு. சார்ல்ஸும் போயிடுறாங்கங்க. ஜோசப் வந்து அவரை கூப்பிட்றாரு, சொந்தக்காரன் செஞ்சோன்னு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அவர் எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட பணமே இல்லை அப்படின் போது, பணம் இல்லையா, இந்த மாதிரி சார் ஆலிவர் வந்து உனக்கு பண உதவி செய்கிறதா கேள்விப்பட்டேனே, அதுலேருந்து கொஞ்சம் பணம் எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் சொல்கிற உடனே ஜோசப் சொல்கிறான், இல்லையே அவர் எனக்கு எந்த பணமும் தரது இல்லையே, நீங்கள் ஏதோ கேட்டிருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் பொய்யின் போது ஆலிவருக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா அவர் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கார்ல, அதனால் அவருக்கு தெரியும் பணம் அனுப்புகிறோமா இல்லையான்னு. பணத்தை வாங்கிட்டு ஆனால் வெளி உலகத்துக்கு பணமே வரதில்லை, அவர் எனக்குமே தரதில்லைன்னு சொல்கிற ஒருத்தனை நம்பி நான் எப்படி வந்து என் சொத்தெல்லாம் தர முடியும்? இவன் நன்றி இல்லாதவனாக இருக்கான். சார்ல்ஸ் வந்து செலவாளியாக இருந்தாலும் நல்லவனாக இருக்கான், நன்றி உள்ளவனாக இருக்கான், அதனால் அவனை தான் என் வாரிசாக நான் போடணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஆலிவர் அங்கேருந்து போயிட்டு அப்புறம் ரவுலி அங்கே வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அங்கிள் சார் ஆலிவர் வந்து வந்துட்டார், நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவர் அழைச்சின்னு வரும்போது ஜோசப் சொல்கிறாரு, இந்த நேரத்துலையா வந்து அவர் வரணும், எல்லாமே கெட்டுடும் போல இருக்கேன், நான் எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாளில் மரியாதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சொத்தை எனக்கு வந்துடும், இவரும் வந்து கொஞ்ச நாள் இறந்துட்டாருன்னா இவர் சொத்தை எனக்கு வந்துடும், நல்லா வாழ்வேனே நினச்சிட்ருக்கான். இப்போ சார் பீட்டர்ஸ் வீட்டில் வந்து அவர் வரும்போது பார்த்தா இந்த காசிப் பண்ணுறவங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன விஷயம் ஓடின்ட்டுருக்குன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க. உண்மையில் பார்க்க போனால் அவங்களுடைய வேலையாள் வந்து அவங்கள உள்ளே விடல, அதனால் அவங்க வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஆன்டி ரூமில். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி சார் பீட்டர் வந்து அவரோட மனைவியான லேடி டீசரையும் சார்ல்ஸையும் கையும் களவும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் மனைவியை கையும் களவும் பிடிச்சாங்க, ஆனால் அது சார்ல்ஸோட இல்லை ஜோசஃபோடோன்னு பேசிகிட்ருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க, உடனே சார் பீட்டருக்கும் அந்த அண்ணன் தம்பிங்க யார் இருந்தாங்களோ அவங்களோட வந்து ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு, ஏன்னா வந்து என் மனைவி எப்படி நீ வந்து இந்த மாதிரி பழகலான்னு அவங்க பெரிய சண்டை போட்டிருந்தாங்க,
அது கத்தியில் போட்டாங்களா இல்லை துப்பாக்கியில் போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் சார் பீட்டருக்கு நல்லா அடிபட்டுடுச்சுலாம் பேசின்னு இருக்கும் போது தான் சார் பீட்டர், ஏன்னா அங்கே சண்டை நடக்கலை இல்லையா, அதனால் அவர் அன்ஹார்ம்டாக அங்கே வராரு. வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிட்டு எல்லோரும் வெளியில் போங்கன்னு அமுச்சு விட்டுறாரு. அப்போ ரவுலியும் சார் ஆலிவரும் அங்கே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஜோசப் வீட்டுக்கு வாங்க, நம்ம வந்து இந்த 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ரவுலி வந்து லேடி டீசர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. இவர் இவ்வளோ நல்லவராக இருக்க, நான் அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், அவரோட நான் வாழணும், எனக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவர் பண்ண சமாதானத்தில் சார் பீட்டர் வந்து சரி லேடி டீசரோட நான் வந்து இனிமேலுக்கு பழைசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக வாழறேன், அவள் எப்போதுமே என் மனைவி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஜோசப் வீட்டில் வந்து லேடி ஸ்னியரல் வராங்க. அவங்க வந்து ஜோசஃபை திட்டின்னு இருக்காங்க. நீ வந்து சார்ல்ஸ் மரியாவோட என்கேஜ்மெண்ட்டை உடைக்கணும், அவங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னா, சார்ல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து லேடி டீசல் எதிர்க்கே நீ இதை பண்ணதுனால தான் எல்லாம் உடஞ்சி போச்சு. நீ வந்து சார்ல்ஸ் மரியாவோட என்கேஜ்மெண்ட்டும் உடச்சிடுவ, அப்போ நான் சார்ல்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கத்தும் போது ஸ்னேக் வந்து சொல்கிற, கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் சார்ல்ஸுக்கும் மரியாவுக்கும் வந்து இது முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நான் இன்னும் இப்போ நிறைய கடிதங்கள் வந்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்னென்னா சார்ல்ஸ் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீ அதுக்கு தான் நான் ஆசைப்பட்ற, அதே வந்து ஒரு காசிப் மாதிரி எல்லாருக்கிட்டையும் அனுப்பிச்சிட்டேன். அதனால் கண்டிப்பாக இந்த செய்தி வந்து மரியா கிட்டே போகும், நீயும் சார்ல்ஸும் நெருக்கமாக இருக்கீங்கன்னு. அப்போ மரியா கண்டிப்பாக சார்ல்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிவரும் சார்ல்ஸும் அங்கே வராங்க. இப்போ லேடிஸ் நேர்வர் வந்து போய் பக்கத்து ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இவங்க வந்து சார்ல்ஸ் இங்கே சார் ஆலிவர் இங்கே இருக்கும்போது கீழேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சார்ல்ஸ் கிட்ட உங்களை பார்க்கணுன்னு மிஸ்டர் ப்ரீமியம்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஜோசப் கிட்ட சொல்கிறாங்க, உங்களை பார்க்குறதுக்கு மிஸ்டர் ஸ்டாலின்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒன்று. சார்ல்ஸ்க்கு பயம் வந்துடுது. ஏன்னா மிஸ்டர் ப்ரீமியம்கிட்ட நம்ம கடன் கேட்டிருக்கோம், அந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் பயப்படுறாரு. மிஸ்டர் ஸ்டான்லி வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்டுன்னு வந்த ஆள். இப்போ இவர் வந்து ஆலிவர் நம்மக்கிட்ட நிறைய பணம் தரார், ஆனால் நம்ம பணமே இல்லை, அதனால் என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னது வந்து ஆலிவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடுமேன்னு வந்து ஜோசப் பயப்படுறாங்க. அதனால் அவங்க வந்து எப்படியாவது இந்த கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ரீமியம் மிஸ்டர் ஸ்டான்லி அவங்கள வந்து வெளியில் திருத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் சார் பீட்டர், லேடி டீசல், ரவுலி, மரியாலாம் வராங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, இவங்க யாரை வீட்டை விட்டு திருத்தணும், அங்கிள் கண்ணில் அதாவது ஆலிவர் கண்ணில் படாமல் இருக்கணும்னு நினச்சோமோ அது வேறு யாருமே இல்லை, அது அவங்க அங்கிள் ஆலிவர் தான் அப்படின்னு. உடனே ஜோசப் வந்து அவன் அந்த மாதிரி பேசுனதுக்கெலாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் சார்ல்ஸ் வந்து நான் வந்து நம்ம குடும்பத்துடைய போர்ட்ரேட்ஸ்லாம் விற்க நினச்சது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு மாத்திரம் கேட்டுக்கிறாரு. சார் ஆலிவர் சொல்கிறாரு, இல்லை சார்ல்ஸ், எனக்கு வந்து உன்னுடைய குணம் தெரிஞ்சிடுச்சு, அதனால் நான் எல்லாத்துக்குமே உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜோசப் பார்த்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய வேஷதாரின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, அதனால் சார்ல்ஸ் தான் என்னோடய வாரிசு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது லேடி டீசல் வந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை வந்து சார்ல்ஸ் மரியாவுடைய மன்னிப்பும் எதிர்பார்ப்பாரோ அப்படின்னு கேட்கும்போது மரியா சொல்கிறா, அவரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவர் வேறு ஒருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகிட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் போது சார்ல்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, நம்ம யாரை என்கேஜ் பண்ணியிருக்கோன்னா, ஏன்னா அவர் வந்து மரியாவை மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்காரு, அதனால் அவரால் வேறு யாரையுமே நினச்சிட்டு இருக்க முடியல. அதுதான் சமயம் சொல்லிட்டு லேடி ஸ்னியர்வெல் வந்து அந்த ரூமுக்குள்ளே வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் நானும் சார்ல்ஸும் தான் விரும்புகிறோம் ஒருத்தரை, நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின் போது ரவுலி வந்து ஸ்னேக் அழைச்சின்னு வராங்க அந்த இடத்துல. அப்போ தான் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி ஸ்னேக் வந்து ரவுலிங் கையில் லெட்டரை கொடுத்து லேடி ஸ்னியர்வெல்லும் சார்ல்ஸும் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்றதை எல்லாருக்கிட்டையும் பரப்புறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரவுலிங் அவர்கிட்ட வந்து டபுளாக பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு உண்மையை சொல்லிட்டார், இந்த மாதிரி இவங்க தான் இந்த செய்தியை எல்லார்கிட்டையும் எனக்கு வந்து பரப்ப வச்சாங்கன்னு. இதை பார்த்தோன்னே லேடி ஸ்னியர்வெலுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவங்க போட்ட திட்டம்லாம் பாழாயிடுச்சுன்னு. அதனால் கோவத்தில் அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. ஜோசப்க்கும் தெரிஞ்சிடுச்சு, இனிமேலுக்கு வந்து அங்கிளோட பணமும் நமக்கு வராது, நம்ம அவர் வாரிசும் ஆக மாட்டோம், இனிமேலுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த ரூமை விட்டு போயிடுறாரு.
மரியாவும் சார்ல்ஸும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க வந்து வாரிசாயிட்டு இனிமேலுக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி தான் இந்த ப்ளே முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.